ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், தமிழ்நாடு இந்திய கோல்ட் மார்க்கெட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுக்கு தெரியுமா, இந்தியால தங்கம் விலை மேலே போனாலும் சரி, இல்லை தங்கம் விலை சரிஞ்சாலும் சரி, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மும்பை இல்லை, டெல்லி இல்லை, தமிழ்நாடு தான். ஆமா, கோல்ட் ரேட்டை சைலண்டா கண்ட்ரோல் பண்ற ஹிடன் பவர் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. ஏன் தமிழ்நாடு கோல்ட் கிங் அப்படின்னு சொல்றோம்? இந்தியாவில் இருக்கிற குடும்பங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சிருக்கிற தங்கம் சுமார் 25,000 டன் அப்படின்னு வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் 2021 மற்றும் 2023 ரிப்போர்ட் சொல்லுது. அதில் 7,000 டன் தங்கம் தமிழ்நாட்டு குடும்பங்கள் கிட்ட தான் இருக்கு. அதாவது இது இந்தியாவோட மொத்த தங்க தனியார் இருப்புல கிட்டத்தட்ட 28%. இந்த ஃபேக்ட் சொல்றது இதுதான். அதாவது இந்தியாவோட கோல்ட் மார்க்கெட் தமிழ்நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய தாக்கத்தை பேஸ் பண்ணி தான் இயங்குது. தமிழ்நாட்டையும் மொத்த உலகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உலகத்தோட பல பணக்கார நாடுகளை விட தமிழ்நாட்டில் தான் அதிக தங்கம் இருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் 8,000 டன் தங்கம் இருக்கு, ஜெர்மனியில் 3,300 டன், இத்தாலியில் 2,450 டன், ரஷ்யாவில் 1,900 டன். ஆனால் இந்திய பெண்கள் கிட்ட மட்டும் இருக்கிற தங்கம் 24,000 டன். அந்த 24,000 டன்ல பாதி தமிழ் பெண்கள் கிட்ட தான் இருக்கு. இந்த காரணத்தினால தான் இன்டர்நேஷனல் கோல்ட் கவுன்சில் ஒரு பொதுவான கருத்தை சொல்றாங்க. தென்னிந்தியாவில் வாங்கப்படுற தங்கத்தினால முழு வருஷமும் ஒரு பெரிய டிமாண்ட் உருவாகும். இந்த டிமாண்ட் ஏறினாலே இந்திய கோல்ட் மார்க்கெட் மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். ஆனா தமிழ்நாட்டில் தங்கம் வாங்கும் சீசன் வந்தா வர்த்தகர்களும் ஹோல்சேல் சந்தைகளும் நேஷனல் லெவல் ரேட்டும் உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி தமிழ்நாடு கோல்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது? முதல்ல விழா காலங்களில் வாங்கப்படுற தங்கம். தீபாவளி, பொங்கல், அக்ஷய திருத்தி, ஆடி இந்த சீசன்ஸ் வந்தாலே தங்கத்திற்கான டிமாண்ட் இந்தியாவில் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதிகமானால் விலையும் அதிகமாகும், டிமாண்ட் குறைஞ்சா விலையும் குறையும். இது ஒரு நார்மலான மார்க்கெட் ஃபார்முலா. இந்த டிமாண்ட் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது தமிழ்நாடு தான். ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் விழா காலங்களில் தங்கம் வாங்குறத அதிகம் விரும்புவாங்க. ஸோ அதற்கான டிமாண்ட் தமிழ்நாடு தான் உருவாக்குது. இரண்டாவது ரீசன், வெட்டிங் சீசன். ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற கல்யாண கவுண்ட் மட்டும் 6.8 lakhsக்கும் மேலே. ஒவ்வொரு திருமணத்துக்கும் மினிமம் 60 to 150 கிராம் வரைக்கும் தங்கம் வாங்குவாங்க. இதுவே மார்க்கெட் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுது. மூன்றாவது ரீசன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஹோல்சேல் ஹப். கோயம்புத்தூர், சேலம், மதுரை, சென்னை, இங்கே தான் இந்தியாவிலேயே அதிகமான தங்க நகை தயாரிப்பு நடக்குது. ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் இங்கே தான் ரேட் டிசைட் பண்ணுறாங்க. ஈவன் மும்பையில் கூட இங்கே உள்ள ரேட்டை பார்த்து தான் நெக்ஸ்ட் டே ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. நான்காவது ரீசன், கோல்ட் லோன் இண்டஸ்ட்ரி. கோல்ட் லோன்னு சொன்னாலே மணப்புரம், முத்தூட் மாதிரியான பெரிய கோல்ட் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த நிறுவனங்கள் கையில் இருக்கிற தங்கத்தில் சுமார் 45% தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் இருந்து தான் வருதுன்னு இண்டஸ்ட்ரி டேட்டா சொல்லுது. அதாவது என்ன அர்த்தம்? இவ்வளவு அதிக அளவு தங்கம் 2 மாநிலங்களில் இருந்து தான் லோனுக்காக வருது. அந்த தங்கம் மீண்டும் மார்க்கெட்டுக்கு வருமா, வால்ட்டில் தங்குமா, இல்லை ஆக்ஷனுக்கு வருமா, இதை முடிவு பண்ணுறது மணப்புரம், முத்தூட் மாதிரியான நிறுவனங்களோட பாலிசிஸ் தான். ஆனால் அந்த பாலிசிஸ்க்கு ரா இன்புட்டான தங்கம் கிட்டத்தட்ட பாதியா தென்னிந்தியாவில் இருந்து தான் வருது. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இருந்து தான் போகுது. இப்படி தான் தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்தியாவில் கோல்ட் சர்க்குலேஷன்ஸை சைலண்டாக கட்டுப்படுத்துது. தமிழ்நாட்டில் தங்கம் ஒரு ஃபேஷன் இல்லை, அது செக்யூரிட்டி, ஸ்டேட்டஸ், சேவிங்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்னு கூட சொல்லலாம். அதனால தான் தலைமுறையாக தங்கத்தை நம்ம சேமிச்சுட்டு இருக்கோம். தங்கம் ஒரு ஆர்னமெண்ட் கிடையாது, ஒரு ஃபேமிலி பேக்கப் பேங்க்னு தான் சொல்லணும். ஒரு ஷாக்கிங் எக்கனாமிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள தங்கத்தோட மதிப்பு $700 பில்லியன். ஆனால் தமிழ்நாட்டில் 2025க்கான ஜிடிபியோட மதிப்பு $430 பில்லியன். அதாவது தமிழ் குடும்பங்கள் வைத்திருக்க தங்கம் மொத்த மாநிலத்தின் பொருளாதாரத்தை விட அதிகம். இதுதான் ஒரு டீப்பஸ்ட் ட்ரூத். இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் தமிழ்நாடுக்கு ஏன் முக்கியம்? திருமணமான பெண்கள் 500 கிராம் வரைக்கும் தங்கம் வச்சுக்கலாம், திருமணம் ஆகாத பெண்கள் 250 கிராம் வரைக்கும் தங்கம் வச்சுக்கலாம், ஆண்கள் 100 கிராம் வரைக்கும் தங்கம் வச்சுக்கலாம்.
அது போக தமிழ் வீடுகளில் தலைமுறையாக கைமாறிய தங்கத்திற்கான ரெக்கார்ட்ஸ் இருந்தால் சட்டப்பூர்வமாக அதையும் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஃபேமிலிஸ்க்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, அதாவது தங்கம் ஒரு சேஃபான அசெட் அப்படின்னு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்திய கோல்டு மார்க்கெட்டோட நெஜ ஹார்ட் பீட் தமிழ்நாடு தான். இந்தியாவோட கோல்டு ரேட்டுக்கு ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டு கையில் தான். திருமணங்கள், சேமிப்புகள் அல்லது முதலீடு என எதுவாக இருந்தாலும் தங்கம் சார்ந்த விஷயங்களில் தமிழகம் மற்ற மாநிலங்களை விட தொடர்ந்து பிரகாசமாக ஜொலிக்குது. மறுபடியும் ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஃபேக்ட்ல சந்திக்கலாம். நன்றி. Subscribe to One India and never miss an update.